உங்களை பார்க்க கிடைச்சதுல வந்து சந்தோஷம் அடைகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற இந்த அற்புதமான கடமையை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுட்டும் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துறதில்ல, சமாதானத்தை கொண்டு வரதுல வந்து இலங்கையோட And I hope like a factory like this can provide good jobs for you and that you can make income. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் நல்லா சிறப்பா பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி மக்கள் நாதன் அவங்க எல்லாத்துக்கும் ஐ திங்க் Get more business opportunities like this. I mean, it's wonderful to see hundreds of Tamil women getting employment. And I would also like to say that we have many Tamils living in Norway as well. Many Tamils with families still here in Jaffna and the north. And seeing தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஐயா அவர்களோட சேர்ந்து Welcome. The good work you are doing. பிள்ளைகள வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களை பார்க்க கிடைச்சதுல வந்து சந்தோஷம் அடைகிறேன். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற இந்த அற்புதமான கடமையை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுட்டும் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். I was very much involved with Sri Lanka during the peace process and came many times to northern Sri Lanka back in those days. நான் முன்னமே சொன்னது போல 20 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துறதில்ல, சமாதானத்தை கொண்டு வரதுல வந்து இலங்கையோட நிறைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு. அந்த நேரம் வந்து வடமாகாணத்துக்கு நிறைய தரம் பயணம் செஞ்சிருக்கிறது. Now it's a new situation in Sri Lanka and I hope like a factory like this can provide good jobs for you and that you can make income and you can use that income to start families and to improve your lives in Jaffna. ஒப்பீட்டளவில் வந்து முதல்ல இருந்தது போல் இப்போ சூழலில் ஒரு வித்தியாசமான சூழல் நடவுது, ஒரு அமைதியான சூழல் நடவுது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்படியான ஒரு தொழிற்சாலையும் இதன் மூலமாக கிடைக்கிற தொழில் வாய்ப்பும் வந்து எங்களுக்கு தேவையான வருமானத்தையும் எங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குமென்று தான் நம்புகிறேன். And it's great to see a place where women are covering so many positions in the factory. So thank you again for all you are doing. பெண்கள் நிறைஞ்சிருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்காம. இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் முக்கியமான இடங்களை வகிக்கிறாங்களே. அப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெண்களை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கின்றேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் to everyone.
in Norway as well, and many of them work in the fishing and seafood industry in Norway. Thank you very much. சார்ந்த தொழில்துறையில நிறைய பேர் ஈடுபடுறாங்களாம். இப்போ இங்கேயும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெண்கள் கூட்டணி வந்து இந்த தொழில மற்றவங்க சொல்ற மாதிரி பின்னோக்கியெல்லாம் எதுவும் இல்லை. இங்கிருந்து எல்லாரும் முன்னோக்கி தான் போறீங்க. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் நல்லா சிறப்பா பண்ணுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி மக்கள் நாதன் அவங்க எல்லாத்துக்கும் ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப சிறப்பா பண்றீங்க. மேலும் நீங்க வளரணும். அதுதான் எங்களோட ஆசை. So they basically work on their own. They want to earn very flexible. They've got families, people like others. A lot of times you see a lot of contract workers, you see the media at the moment regarding what's actually working. A lot of times you get contracted and you have to when they come, they think probably appropriate to having the workers here. So, as I mentioned, the primary process is done here, and then the meat goes to the main factory. So, colossal is very popular with lobster, colossal crab cake. East Coast US is really holding for around about $65 a pound. Wow. It's really for our own is $2. So a lot of crabs go into one picture. A lot of the structure is Does the dish itself or crab dips. A lot of the stuff from the structure work. So this might sell for around about there could be 2 or 3 people in one town all working. All the cars working internationally. Yeah, so it's normally around the equator. That's the main difference part of the a lot of these roads in Australia, people aren't coming to work. Very nice. One of the things we talk about really like I don't like competition. I don't play that well with others, so others have come. We've got one other competitor. Purpose of the visit is to get more information about the economic and social and environment situation in Jaffna. As you know, I was very much involved with the peace process between the LTT and the government. So then I came many times to northern Sri Lanka and as well as to Jaffna, but I haven't been there for nearly 20 years. So I'm so happy to be back, to meet up with old friends, to see the situation on the ground, and to see this great factory. I'm also advising President Ranil Wickremesinghe on environment issues, and we're of course keen to see deployment of more solar panels, more wind energy in northern Sri Lanka and in Jaffna, and to get more business opportunities like this. I mean, it's wonderful to see hundreds of Tamil women getting employment, producing high-quality products for the global market, but through that also improving their life, bringing money back to the family. Many other people have told her that they have built houses, homes for the money they made from this factory. So this is it's a wonderful story which we were very inspired to see.
Allow me also to introduce my friend Himanshu Gulati. He is member of the Norwegian Parliament and also a good friend. And he's also a great friend of Sri Lanka and India and South Asia more in general. So maybe you can add a few comments and then we leave it to you. I will stay so you can ask more questions. Yeah. Thank you very much, Vanakam, and thank you to my friend Eric Sulheim for inviting me to come to Sri Lanka, to come to Jaffna. It is we are very grateful for his efforts in the peace resolution here, and this company that we have visited is an example of what we need more of in the future. We need more jobs, we need more economic growth, and we support companies like this, and we hope that many more companies will also come and establish in Sri Lanka and in the north in Jaffna. And I would also like to say that we have many Tamils living in Norway as well. Many Tamils with families still here in Jaffna and the north, and seeing how seafood is now important for activity in Jaffna makes me extra happy, because many Tamils who came to Norway first started working in the seafood industry. So there's a connection between our country and I think the activity that is happening here now. Thank you, Eric, for Those are still being destroyed. Your opinion as a climate advisor? That everyone need to take a long-term view on the use of resources, because otherwise you deplete what you build upon. In our nation, Norway, some years ago we had a huge problem with cod. Cod is the mainstay of our fisheries, but the cod was very low. Then we had regulated the cod stocks. We did it also with Russia and the European Union and other nations. And it was short-term pain for the fishermen, but in the long term it was an enormous success, and now cod is back in abundance. So I can give no other advice except that Sri Lanka and the nation must take a long-term view of the use of the resources, so that they will be there for future generations and then create income for people in Jaffna for decades and hundreds of years to come.